சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவும், மீனாவும் கிறிஸ தத்தெடுக்கிறத பத்தி அண்ணாமலை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இவங்க டிஸ்கஸ் பண்றத இந்த ரோகிணி ரூம்ல இருந்து மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ் பத்தின விஷயம் இல்லையா? அதனால ரோகிணிக்கு அடி வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து விஜயா என்ட்ரி குடுக்குறாங்க. விஜயா வர்றத பார்த்து அப்படியே பேச்சையும் மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ரூமுக்கு போனதுக்கப்புறம் மீண்டும் வந்து முத்துவும், மீனாவும் கிறிஸ பத்தி தான் பேசுறாங்க. நாங்க எப்படியும் அவங்கள சம்மதிக்க வச்சு கிறிஸ தத்தெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவும், மீனாவும் அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி உடனே விஜயா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, உடனடியா அவங்க தத்தெடுக்க முடியாத மாதிரி பண்ணுங்க அத்த அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு, அவங்க தத்து எடுத்துக்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடுறேன். இதுதான் எனக்கு சந்தர்ப்பம். அதனால அவங்க கிறிஸ தத்தெடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. ரோகிணியால எதுவுமே செய்ய முடியல. இதுக்கப்புறம் ரோகிணி ஒரு சூப்பரா ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ வந்து இங்க சென்னையிலேயே ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து அங்கேயே அதே ஸ்கூல்லயே படிக்க வைக்கிறது தான். அதுக்காக ஒரு ஸ்கூல்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி வாங்கிடுறாங்க. ஸோ அத கிறிஸோட பாட்டிகிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஃபைனலா நம்ம மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது, விஜயா வந்து "எனக்கு இன்னைக்கு மதியம் சாப்பாட்ட டான்ஸ் கிளாஸ்க்கே கொண்டு வா" அப்படின்னு மீனா கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மீனாவுக்கும் வேலை இருக்கு இல்லையா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்னலாம் நடக்க போகுதுன்னு.